அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th வால்யூம் 2ல இருந்து சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.1 பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, a point move along a straight line in a such a wave that after t second it is distance from the origin is s equal to 2t square plus 3t meters. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது டி டைமில். ஸோ அந்த மூவ் ஆகிற லைன் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. அதனுடைய ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து எஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன ஃபார் பிட்வீன் செகண்ட் டீலேருந்து 3க்குள்ளே. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, அதாவது அந்த கரெக்ட் டைமில் செகண்ட் 3ஆக இருக்கும்போது அதனோட வெலாசிட்டி என்ன, செகண்ட் வந்து 6ஆக இருக்கும்போது அதனோட வெலாசிட்டி என்ன, அதுதான் ரெண்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் எஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3tன்னு ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதில் எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் பி மைனஸ் எஸ் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. ஸோ இதில் ஏன்றது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டுனா டி செகண்டு, ஃபஸ்ட்டு இருக்கிற டி வந்து 3 செகண்ட் இருக்கா, அது 3. பின்றது செகண்ட் எந்த செகண்டில் முடியுதோ அது டி ஈக்குவல் டு 6. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஆவரேஜ் வெலாசிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஏ வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம், பியை வந்து 6ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் தேவையானது கண்டுபிடிக்கிறோம். எஸ் ஆஃப் ஏ வந்து எஸ் ஆஃப் 3. ஸோ இங்கே இந்த சவுண்ட்பாட்டில் இருக்கிற அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற டி எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து 3 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் 3ன்னு எடுத்துக்கிட்டு 2 3 ஸ்கொயர் 2 3 ஸ்கொயர்னு இங்கே எடிட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ்ஸு 3t 3tக்கு பதிலாக இங்கே 3ன்னு போட்டுக்கிறோம். ஸோ அப்போ 2 இன்ட்டு 3 ஸ்கொயர்னா 3 3 சார் 9, அதே போல் 3 இன்ட்டு 3 9. ஸோ இப்போ 2 இன்ட்டு 9 18 ப்ளஸ் ஒரு 9. ஸோ 18 ப்ளஸ் 9 வந்து 27. எஸ் ஆஃப் 3 வந்து 27. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ் ஆஃப் பி கண்டுபிடிக்கிறோம். எஸ் ஆஃப் பினா பி ஃபார் 6. ஸோ எஸ் ஆஃப் 6. ஸோ இங்கே டி எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 6 போடுறோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ இதில் எஸ் ஆஃப் 6 ஈக்குவல் டு 2 6 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 3 6 ப்ளஸ் 3 6. ஸோ இப்போ இந்த 2 இன்ட்டு 6 ஸ்கொயர்னால் 6 இன்ட்டு 6 6 இன்ட்டு 6 36. ஸோ அதனால் 36 ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 6 18. ஸோ 2 36 72 ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 90. therefore எஸ் ஆஃப் 6 ஈக்குவல் டு 90. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எஸ் ஆஃப் பின்றது எஸ் ஆஃப் 6, எஸ் ஆஃப் ஏன்றது எஸ் ஆஃப் 3. therefore எஸ் ஆஃப் பிக்கு பதிலாக 90 மைனஸ் எஸ் ஆஃப் ஏ 27 divided by b minus a, that is 6 minus 3. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 63 divided by 3ன்னு கிடைக்குது. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 2 3s are 6, 1 3s are 3. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 21. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கேட்குறதால வெலாசிட்டியோடைய யூனிட் வந்து மீட்டர் பை செகண்ட். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 21 மீட்டர் பை செகண்ட். ஸோ இப்போ இதில் செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த 3 செகண்டில் அதனுடைய வெலாசிட்டி என்ன, 6 செகண்டில் அதனுடைய வெலாசிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வெலாசிட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, அதை கொடுத்துருக்க ஈக்குவேஷனும் ஒன்ஸ் டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட்னா அதுக்கு தான் அந்த சிம்பிள் வந்து மேலே எஸ் டேஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த எஸ் ஆஃப் ஈக்குவேஷனை வந்து ஒன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே இருக்கிற டி ஸ்கொயர் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது இந்த பவரில் இருக்க 2 வந்து முன்னாடி வந்துடும். ஸோ 2 இன்ட்டு டி, இப்போ ஆல்ரெடி பவரில் 2 இருந்ததால் 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1னா 1 தான் வரும், தட் இஸ் 2t அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 2t தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல எழுதிக்கிறோம். ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு டி, இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இதே போல் டி பவர் 1ன்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த 1 வந்து முன்னாடி வந்துடும், டி பவர் 0ன்னு வந்துடும். ஸோ டி பவர் 0னா அதோட மதிப்பு வந்து 1. ஸோ அப்போ 1 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தான் வருமே. ஸோ ஆக்சுவலி இப்போ இங்கே அப்போ 3 ஆஃப் 1, இந்த டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு வரும்,
இந்த t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 2tன்னு வரும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 2 4 4t + 3. ஸோ s dash of t is equal to 4t + 3. இப்போ நம்ம என்ன பண்ணோம், instantaneous velocity at பாயிண்ட் 3. ஸோ 3ல இதனுடைய வெலாசிட்டி என்னன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் t இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணுறோம். s dash of 3 that is equal to 4 × t, tக்கு பதிலாக 3 போடுறோம், ப்ளஸ் 3. ஸோ 4 3s are 12, 12 + 3 15. ஸோ அப்போ இதனுடைய வெலாசிட்டி அட் த டைம் t செகண்ட்ஸ் equal to 15 m/s. நெக்ஸ்ட் அதே போல் இன்ஸ்டன்டேஷன் வெலாசிட்டி அட் t செகண்ட், t அதாவது 6 செகண்ட். ஸோ 6 செகண்டில் சேம் இதே ஈக்குவேஷனில் வந்து 3 இப்போ அப்ளை பண்ணுமோ அதுக்கு பதில் 6 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 6 அப்ளை பண்ணும்போது 4 × 6 + 3. ஸோ 4 6 are 24 + 3 is equal to 27 m/s. அடுத்த செகண்ட் கணக்கு பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a camera is accidentally knocked off an edge of cliff 400 feet of height. ஒரு கேமரா வந்து 400 feet ஹைட் உள்ள ஒரு பில்டிங்லேருந்து கீழே விழுது. ஸோ விழும்போது அந்த பில்டிங்கோட ஹைட்டு வந்து பார்த்தோன்னா 400 feet. ஸோ அந்த விழுற அந்த லைனுடைய ஈக்குவேஷன் பார்த்தோன்னா s = 16t². ஸோ அது கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. how long does the camera fall before it hit the ground? ஸோ இந்த கேமரா விழும்போது மேலேருந்து 400 feet விழுது. அது விழும்போது தரையை தொடும்போது அது எத்தனை செகண்ட் ஆகும், அது எவ்வளோ டைம் ஆகும், அதான் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஷின். செகண்ட் வந்து வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி வித் த கேமரா ஃபால் டூரிங் த லாஸ்ட் 2 செகண்ட். ஸோ கேமரா விழுற அந்த லாஸ்ட் 2 செகண்டில் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ, அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் கொஷின், வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா when it's the ground. இந்த கேமரா வந்து கரெக்டாக கிரவுண்டு டச் பண்ணும்போது அதனுடைய வெலாசிட்டி எவ்வளோ, கிரவுண்ட் டச் பண்ணுற அந்த செகண்டில் வந்து அதனுடைய வெலாசிட்டி எவ்வளோ. இது வந்து 3 கொஷின்ஸு. ஸோ சொல்யூஷன் போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எவ்வளோ டைம் ஆகுது கேமரா வந்து இந்த 400 feet கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷனில் நம்ம எஸ்ன்றது டிஸ்டன்ஸு, அதாவது 400 feetன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கும். டி தான் வந்து டைம் செகண்டு. ஸோ அந்த டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் 16t² = 400 அப்படின்னு எடுத்துக்கிட்டு, இப்போ இந்த 16 வந்து மல்டிபிள் இருக்குது, இந்த 16 தானே வரும்போது டிவைடாக மாறும். அடுத்து இந்த 400 இந்த 16 டிவைட் பண்ணுறோம். 116s are 4 ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 4 4s are 16, 1 4s are 4, ஸோ 100ன்னு வரும். அகெயின் 4 ஆல் கேன்சல் பண்ணோம். 1 4s are 4, 25 4s are 100. ஸோ t² = 25. ஸோ இப்போ டீயோட வேல்யூ வேணும், அதனால் அந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ரூட்டாக மாறிடும். ஸோ இப்போ t = √25. ஸோ ரூட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்குன்னா அது நம்ம 5 × 5 = 25. இதுவே ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு 5 வெளியிடும். அது ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வேணாலும் வரலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம் இல்லை -5 இருக்கலாம். பட் ஆனால் இங்கே டைம்ன்றது மைனஸில் போகாதுன்றதால +5 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி இன் லாஸ்ட் 2 செகண்ட். ஸோ இந்த கேமரா வந்து மேலேருந்து கீழே வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு மொத்தமாகவே 5 செகண்ட்ஸ் தான் எடுத்துக்குது. அப்போ லாஸ்ட்டு 2 செகண்ட்லாம் வந்து என்னென்னா 3 4 5, அதாவது 3லேருந்து 5 வரைக்கும் இருக்க செகண்ட் தான் வந்து லாஸ்ட்டு 2 செகண்ட். ஸோ அந்த லாஸ்ட்டு 2 செகண்டுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு சம்லேயே நம்ம பார்த்தோம் ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ஆவரேஜ் வெலாசிட்டி is equal to s of b minus s of a divided by b minus a. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இங்கே bன்றது 5, aன்றது 3. ஸோ அப்போ இதில் வந்து நம்ம அந்த சமன்பாடு s = 16t².
ஸோ இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அதாவது எஸ் ஆஃப் டி. எஸ் ஆஃப் டீனா இங்கே டி இருக்கிற இடத்துல வந்து இங்கே என்ன இருக்கோ அந்த மதிப்பு வந்து பிரதிடணும். ஸோ 5 இருக்கிறதால 16 இன்ட்டு 5 ஸ்கொயர், இங்கே 3 இருக்கிறதால 16 இன்ட்டு 3 ஸ்கொயர் டிவைட் பை 5 மைனஸ் ஏ. 5ன்றது இங்கே ஏ மைனஸ் பின்ற மாதிரி, இங்கே பின்றது 5, ஏன்றது 3. ஸோ பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 5 மைனஸ் 3. இப்போ இந்த இதில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 5 ஸ்கொயர்னா 5 இன்ட்டு 5 25, 3 ஸ்கொயர்னா 3 இன்ட்டு 3 9. ஸோ 16 இன்ட்டு 25 மைனஸ் 16 இன்ட்டு 9 டிவைட் பை 5 மைனஸ் 3 சப்ராக்ட் பண்ணும்போது 2ன்னு கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமனாக 16 இருக்கிறதுல 16 காமனாக எடுத்துகிட்டு 25 மைனஸ் 9. ஸோ 25ல் 9 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 16. 25ல் 9 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 16. இந்த 1 2s are 2, 8 2s are 16. ஸோ அப்போ 8 இன்ட்டு 16 இங்கே டிவைட் பண்ண 8 வந்து இங்கே வந்திருக்கு, கேன்சல் பண்ண 8ல். அடுத்து இதில் 25ல் 9 போயிடுச்சுன்னா 16. ஸோ 16 இன்ட்டு 8 128 ஃபீட்ஸ் வந்து பெர் செகண்ட். ஆவரேஜ் வெலாசிட்டி இங்கே நமக்கு ஃபீட்டில் கொடுக்குறதால நம்ம என்ன பண்ணோம், ஃபீட் பை செகண்ட் அப்படின்னு போட்டுருவோம். இன்கேஸ் மீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு போட்டுக்குவோம். ஸோ அடுத்து லாஸ்ட் கொஷின் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டன்டன்ஸ் வெலாசிட்டியை அட் லாஸ்ட், அதாவது கடைசி அந்த டைம் டீயாக இருக்கும்போது அதனுடைய இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அந்த கிரவுண்டை டச் பண்ணும்போது அதனுடைய வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட்டு சம்லேயே பார்த்துருக்கோம். வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஒன்ஸ் வந்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து 16 டி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 16 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 2t ஸ்கொயர் அப்படின்னு டி ஸ்கொயர்ன்றது 1ஆக மாறிடும். ஸோ 2t அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த 2t தான் 16 இன்ட்டு 2t அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ 16 இன்ட்டு 2 32, 32t. ஒன்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது நமக்கு வர வேல்யூ வந்து 32t. ஸோ இப்போ இதில் வந்து அந்த செகண்ட் டீயை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டு செகண்டு வந்து 5 செகண்ட் தான் மொத்தமாக ட்ராவல் ஆகுது. ஸோ அதில் 5th செகண்ட் தான் வந்து கிரவுண்டை டச் பண்ணுற செகண்டு. ஸோ அந்த செகண்ட் வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது டி இருக்கிற இடத்துல 5 போடும்போது எஸ் டேஷ் ஆஃப் 5 ஈக்குவல் டு 32 இன்ட்டு டி. 32 இன்ட்டு டி, டியோட வேல்யூ வந்து 5. ஸோ அப்போ 32 இன்ட்டு 5 160 மீட்டர் பை ஃபீட் பை செகண்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.